வேண்டியவர்கள் இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள். ஒவ்வொரு குழந்தையினுடைய தனிப்பட்ட திறமையெல்லாம் எந்த அளவிற்கு அவர்கள் அந்த குழந்தையை உருவாக்கி இருக்கிறார்கள், அவர்களுடைய திறமையை வளர்த்திருக்கிறார்கள், அவர்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்திருக்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்கால சமுதாயத்திலே விளையும் பயிர் முறையிலே தெரியும் சொல்லுவாங்கல்ல, அதே போல எதிர்காலத்தில் இந்த குழந்தை எப்படி வருவான், வர வேண்டும் என்பதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விழா தான் ஆண்டு. சரி, ஆண்டு விழாவில் நம்ம இந்த நோக்கத்தில் வந்து பெற்றோர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அரசினுடைய கடமை என்ன? இந்த அரசாங்கம், நம்ம தமிழக அரசு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு புள்ளி விவரத்தோட சொல்ல நினைக்கிறேன். அதாவது வரக்கூடிய 2025-26 தமிழக பட்ஜெட்ல பள்ளி கல்விக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகை எவ்வளவு தெரியுமா? 46,767 கோடி. அதே சமயத்துல மற்ற துறைகளுக்கு சொல்றேன், மின்துறைக்கு 21,000 சொல்றேன், மக்கள் நல்வாழ்வுக்கு 21,000 சொல்றேன், நெடுஞ்சாலைத்துறைக்கு 20,000 சொல்றேன், போக்குவரத்து துறைக்கு 12,000 சொல்றேன். சுருக்கமா சொல்லுகிறேன். அதாவது பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் 46,000 சொல்ற கோடி, மற்ற துறைகளுக்கு 20,000, 15,000, 18,000 கோடி. இது எதுக்கு சொல்றேன்னா, நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக, வாழ்வுக்காக இந்த அரசு எத்தனை ஆயிரம் கோடியை வாரி அரைச்சிட்டு இருக்கிறாங்க. இத்தனை ஆயிரம் கோடி யாருக்கு கொடுக்கிறோம்? உங்க பிள்ளைங்களுக்கு. எந்தெந்த வடிவத்தில் கொடுக்கிறோம்? அரசு பள்ளியில நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாட புத்தகத்துல இருந்து நோட்டு, பேக்கு, யூனிஃபார்ம், செப்பல் இப்படின்னு 14 வகையான விலையில்லா நலத்திட்டங்கள் அரசால் வழங்கப்படும். அது மட்டும் இல்ல, கல்வி உதவித்தொகை உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாம் மைனாரிட்டி அதிகமா படிக்கக்கூடிய இந்த பள்ளி. சோ மைனாரிட்டி ஸ்டூடெண்ட், சிறுபான்மை இன மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வருஷத்துக்கு எவ்வளவு கொடுக்குறோம்? 1000 ரூபாய் கொடுக்குறோம். இது போல எம்பிசி பிள்ளைங்களுக்கு, எஸ்சி குழந்தைங்களுக்கு, எம்பிசி கேர்ள்ஸுக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே வருடந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கப்படும். இந்த மாதிரியான ஒரு உதவி எல்லா பள்ளிக்கூடத்தில் கிடைக்கும். அரசு பள்ளியில மட்டும்தான். அரசு பள்ளியில 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பூராமே இந்த விலையில்லா நலத்திட்டங்கள் கிடைக்கும். ஆனா நீங்க தனியார் பள்ளிக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுக்க முழுக்க உங்க காசு செலவு. சார் ரைட்டு, படிக்கும் போது நாங்க இவ்வளவு அரசாங்கம் உங்களுக்கு செலவழிக்கிறீங்க. அரசு பள்ளியில நீங்க படிச்சீங்கன்னா படிச்சு முடிச்ச பிற்பாடு, அதாவது 12ஆவது படிச்சு முடிச்ச பிற்பாடு நீங்க கல்லூரிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், அதன் மூலமாக மாசம் 1,500 ரூபாய். அதே ஆண்களுக்கு தமிழ் புதல்வன், அதுக்கு மாசம் 1,500 ரூபாய். அவங்க கல்லூரி படிப்பை முடிக்கிறது வரைக்கும். சரி, கல்லூரி படிப்பை முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் முடிச்ச பிற்பாடு வேலைக்கு போகணும். வேலைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், முழுக்க முழுக்க நீங்க அரசு பள்ளியில படிச்சிருந்தீங்கன்னா 20% இடஒதுக்கீடு. 20% இடஒதுக்கீடு அரசு பள்ளியில படிச்சிருந்தீங்கன்னா. ஆக நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதினாலும் சரி, குரூப் 2 எழுதினாலும் சரி, தமிழக அரசு பள்ளியில படிச்சிருந்தீங்கன்னா 20% இடஒதுக்கீடு. அதுக்கு மேல நமக்குன்னு ஒரு சில இடஒதுக்கீடு ரொம்ப ஈஸியா நம்ம வேலைக்கு போவோம் அரசு பள்ளியில படிச்சா. முக்கியமா நம்ம மைனாரிட்டி நிச்சயமாக நிறைய அரசு வேலைக்கு போவோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு பிசினஸ் போகுதுன்னு நினைக்கிறோம்.
ஒரு காலத்துல பிசினஸ் நல்லா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க பார்த்தாலும் என்ன ஆயிடுச்சு, போட்டி அதிகமாயிடுச்சு. நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணும்னா நல்ல கல்வியை கொடுக்கணும். அந்த நல்ல கல்வி